ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராபின் ஆடியோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது சோனியோட 12 இன்ச் ஊஃபரு. ஸோ பவர் சப்பு பார்த்தீங்கன்னா 12 இன்ச்சில் வரும், 150 வாட்ஸ் வரும், வெயிட் பார்த்தீங்கன்னா 20 கேஜிக்கு வரும். ரொம்ப பெரிய சப்பு. ஸோ மாடல் பாருங்கள், ரொம்ப ஹெவியான சப் இது, ரொம்ப ஹைலி டிமாண்டு. ஸோ SA WM 500. ஸோ 150 வாட்ஸ்க்கான ஆர்எம்எஸ் வரும். ஸோ 150 வாட்ஸ் பார்த்தீங்கன்னா சோனியில் ரொம்ப ஹெவியாக இருக்கும் எஃபெக்ட்டு. ஸோ நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ லைன் இன் கொடுத்துருக்காங்க, அவுட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இன் கொடுத்து அவுட் எடுத்து இன்னொரு சப்ளையும் கனெக்ட் பண்ணிக்கலாம், அந்தமாதிரி மாடல் தான் அது. ஸோ 200 ஹெட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், ஸோ கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 200 ஹெட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ப்ராப் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க, லெவலில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ மாடல் செக் பண்ணிக்கோங்க, SA WM 500. ஸோ பவர்டு சப்வூஃபரு, ரொம்ப ஹை எண்ட் மாடலு. ஸோ இதை தூக்கும்போது எனக்கு பேக் பெயினே வந்துருச்சு, முதுகை பார்த்தீங்கன்னா பிடிச்சிச்சு, அந்த மாதிரியான வெயிட் இது. பாருங்கள், எல்லாம் ஒரிஜினல் பேப்பரு, ஒரிஜினல் கண்டிஷனில் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இப்போ ஆன் பண்ணிட்டேன். இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் சப்பில் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு 10 இன்ச்சு தான் வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 12 இன்ச்சுக்கான சப்வூஃபர் இது. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இன் அவுட்னு கொடுத்துருக்காங்க, ஸ்பீக்கர் இன் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம், அதில் டவரே போட்டுக்கலாம், அதுக்கான மாடல் இது. ஆல்ரெடி சிஸ்டம் நான் பார்த்துருக்கேன். ஸோ ரெண்டாவது 200 ஹெட்ஸ்க்கான ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாகவே டியூன் பண்ணிக்கலாம். ஸோ 200 ஹெட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட்டு உங்கள் ரிசீவர்லேருந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து வால்யூம் ப்ராப் கொடுத்துருக்காங்க, சப்போட கண்ட்ரோலில் நீங்கள் மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் சேவ் மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆட்டோ வச்சிட்டிங்கன்னா சிஸ்டம் வந்து இப்போது ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மியூசிக்ஸ் வரல அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து கட் ஆஃப் ஆயிரும். ஸோ பவர் சேவிங் மோடு சிஸ்டம் வந்து ஆஃப் பண்ணிக்கும், திரும்ப வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஆன் ஆயிரும். ஸோ இதெல்லாம் அதில் ஸ்பெஷாலிட்டிஸு. ஸோ சப்போட ஏர் அவுட் பார்த்தீங்கன்னா வென்டிக்கீழே கொடுத்துருக்காங்க பேக் சைடில். ஸோ பாட்டம் ஃபயரிங் மாதிரி பார்த்தீங்கன்னா அது பேக் ஃபயரிங்கு. இந்த வால்யூமோட ஹெவியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஃபேன் வர காற்று வரும், அந்த ஒரு ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ ஓவரால் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது, பெருசாக டேமேஜஸ்லாம் எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா சப்பு வெயிட்டியாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பாக்ஸில் விட்டு டேமேஜ் ஆகி வரும். பட் நமக்கு பார்த்தீங்கன்னா பை லக்காக இது வந்து குட் கண்டிஷனாக கிடச்சிருக்கு. ஸோ பாருங்கள், இப்போ இது ஆன் கண்டிஷனில் இருக்குங்களா, ஒரு 2 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் லைட்டுக்கு போயிடும். ஸோ வாங்க டெஸ்டிங் வீடியோ பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட் பார்த்தா செம்ம ஹெவியாக இருக்குது, இல்லை ஹார்ட் பீட்டில் அதிருது, அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாஷ் வச்சு காட்டிருந்தேன், சின்ன ஒரு ஸ்க்ராச்சஸும் கிடையாது, எல்லாமே பக்கா நீட் க்ளீன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோ தான், உங்களுக்கு ஷேடோ அப்படி தெரியுது உங்களுக்கு இது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இடையில ஃப்ளாஷ் அடித்து காட்டிருந்தேன். ஸோ ஒரிஜினல் சப்பு, ரொம்ப டிமாண்டான மாடலு, வித் கேப்போடு இருக்குது. கேப் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு, டேமேஜ் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஹோல்ஸும் இல்லை, நல்ல கண்டிஷனாக கிடச்சிருக்கு. ஸோ இதில் நெட் வெயிட் பார்த்தீங்கன்னா வந்து 19 to 20 kg வரைக்கும் வரும், நல்ல ஹெவியான சப்பு. ஆனால் சப்பு பார்த்தீங்கன்னா ஹெவி அடிக்கும்போது மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இதோட வெயிட் கெப்பாசிட்டிக்கு அதில் பார்த்தீங்கன்னா மூவ்மெண்ட்டே ஆகலை, எவ்வளோ எஃபெக்ட் வச்சாலும் மூவ்மெண்ட் ஆகலை.
ஒரு ஜாரிங் நாஸ் எதுவுமே இல்லை. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, வால்யூம் வந்து ஃபுல்லாக ஹெவியாக இருக்கும்போது கேமரா வந்து நம்ம வந்து மொபைல் கேமரா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அந்த மைக்கோட எஃபெக்ட் தான் உங்களுக்கு வந்து ஜாரிங் மாதிரி தெரியும். மற்றபடி ஜாரிங்லாம் உங்களுக்கு சப்பில் எதுவுமே நம்ம இருக்க மாட்டோம். எல்லாமே பக்கா ஒரிஜினல் எஃபெக்ட் தான் அது. நம்ம அதேமாதிரி வீடியோ எடிட்டும் பண்ண மாட்டோம். என்ன கண்டிஷன் வருதோ ஒரிஜினல் அப்படியே தான் நம்ம போஸ்ட் பண்ணுவோம். ஸோ பாருங்கள். ஸோ கொஞ்சம் குவாலிட்டியான கேபிள்ஸ் போடணும், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் நல்லா ஒரிஜினலாக கொடுக்கும். ஸோ நான் கோஆக்சியல் கேபிள் தான் போட்டிருக்கேன். ஸோ பாட்டம் சைடும் நல்லாயிருக்கு, டேமேஜ் எதுவும் இல்லை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் எ கிரேட் டே.